Hi, Vaishnavi ma. Good evening. Good evening ma. Are you hearing ma? Yes. The chapter we have done right already, ma. முடிச்சிட்டோம் இந்த சாப்டர் கெமிக்கல் கண்டிஸ் இன்னும் வந்து ப்ராப்ளம்ஸ் மட்டும் தானே போட்ட மாதிரி Yes, இருக்கு. sir. அது மட்டும். நீ எது ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? எக்ஸ்ட்ரா இப்போ கெமிக்கல் கண்டிஸ் எப்போ வந்து எக்ஸாம் வைக்க போறாங்க? தெரியல சார். தெரியலையா? இப்ப சாப்டர்ல பெருசா எந்த டவுட் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மேபி ஏதாவது டவுட் நம்ம chemical context we have started. So this kind of questions we have seen, right? If rate increases three Yes, times, sir. what we would. So those kind of questions we have seen, right? So like that we solved many questions, right, Rama? Yes, sir. So now shall we start the new chapter then? Yes, sir. Electrochemistry. Wait a minute. So last week, electrochemistry. Now we are going to start electrochemistry, okay? ஒரு நிமிஷம் ராமா வரேன். Yes, sir. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில எலக்ட்ரோகெமிக்கல் செல்னா என்னன்னு பார்க்க போறோமா? ஓகேவா? எலக்ட்ரோகெமிக்கல் செல். எலக்ட்ரோகெமிக்கல் செல். என்ன பார்க்க போறோமா? எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஓகேவா? The device that consists of that converts chemical energy to into what Rama? Electrical energy. The device converts chemical energy into what Rama? Electrical energy. Energy into electrical energy. அது பேர் தான் Rama electrochemical cell. Okay. Yes, sir. Are you hearing? Yes, sir. Vaishnavi? Yes, sir. Vaishnavi? Sir? Vaishnavi? Sir, can you hear me? Vaishnavi? Vaishnavi? Can you just Sir? turn on your video? Yes, sir. Are you hearing? Yes, sir. மியூட் பண்ணிட்டு பேசு. அன்மியூட் பண்ணிட்டு பேசுமா? அன்மியூட் பண்ணிதான். அன்மியூட் பண்ணு. அன்மியூட் தான் சார் பண்ணிருக்கு. கேட்கல எனக்கு. நான் திருப்பி ஜாயின் பண்ணுவா வெளில போயிட்டு. ரீஜாயின் பண்ணிட்டோம். ரீஜாயின் பண்ணு.
சார் இப்ப கேக்குதா? மைக் ஆன் பண்ணி பார்ப்போம். இப்ப கேக்குதா? வைஷம்மா கேக்குதாடா? சார் நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? சார் நீங்க பேசுறது கேக்கு. வைஷ்ணவி, I don't think. Are you able to Sir. hear? எஸ் பட் நான் But I am unable to hear your voice. Don't know. Just I'll turn check. off turn off your mic and then turn on. Yes sir. I'll check sir. I'll rejoin it. எதுவுமே கேட்கல. Sorry. எனக்கு நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. Sir, now you can hear. ஹலோ, இருங்க நான் கட் பண்ணிட்டு வரேன். நான் கட் பண்ணிட்டு வரட்டுமா? Yes. நான் கட் பண்ணிட்டு வரேன். இப்ப கேக்குதா? Yes sir. இப்ப கேக்குதாடாமா? சார் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. நீ பேசுறது இப்பதான் கேக்குது எனக்கு. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஓகேவா? எலக்ட்ரோகெமிக்கல் செல்னா என்னன்னா ஒரு டிவைஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அது வந்து என்ன பண்ணுது? கெமிக்கல் எனர்ஜி வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செல் இருக்கு. ஒன்னு வந்து கேல்வானிக் செல், ஒன்னு வந்து கேல்வானிக் செல், இல்லாட்டி இத வந்து நம்ம வோல்டாயிக் செல்னு சொல்லலாம். கேல்வானிக் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஓ, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சாரி. அதான் சொன்னேன். இப்ப தெரியுதாடா? எஸ் சார். சோ கேல்வானிக் செல் and then அதோட இன்னொரு பேர் வந்து என்னன்னா வோல்டாயிக் செல்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு டைப் இருக்கு இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல. இன்னொரு டைப் வந்து என்ன? எலக்ட்ரோலைட் செல். இன்னொரு டைப் வந்து என்னன்னா எலக்ட்ரோலைட்டிக் செல். புரிஞ்சா? இப்ப கேல்வானிக் செல்லோட வேலை வந்து என்னன்னா கெமிக்கல் எனர்ஜியை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா. கெமிக்கல் எனர்ஜி வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா. எலக்ட்ரோலைட் செல்லோட வேலை வந்து என்னன்னா எலக்ட்ரோலைட்டிக் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுது? கெமிக்கல் எனர்ஜி. இப்ப கேல்வானிக் செல் வந்து என்ன ரியாக்ஷன் நடக்கும்னா ஸ்பான்டேனியஸ் செல் ரியாக்ஷன் நடக்கும். என்ன ரியாக்ஷன்றாமா? ஸ்பான்டேனியஸ் செல் ரியாக்ஷன் மீன்ஸ் என்னன்னா தன்னிச்சையா அதுவாவே ரியாக்ஷன் வந்து முன்னேற்றி நடத்த செல்லுது. ஓகேவா? இது இங்க வந்து நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸ் கொடுக்கணும். செல் ரியாக்ஷன்ஸ் ஆர் கேரிட் அவுட் வித் தி ஹெல்ப் ஆஃப் டிசி சோர்ஸ். we have to give external source. we have to give whatமா? external source. நான் ஸ்பான்டேனியஸ் சொல்லுவாங்க. என்னடாமா? நான் ஸ்பான்டேனியஸ். இப்ப
எக்ஸாம்பிள் வந்து நம்மளா படிச்சோம்னா அது வந்து ஸ்பான்டேனியஸ். ஓகேவா? இப்போ ஒருத்தன் வந்து ஃபோர்ஸ்லி படிங்க 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 படிங்கன்னு சொல்லி சொல்றாங்களா, அது வந்து என்னது நான் ஸ்பான்டேனியஸ். ஓகே, இது என்னன்னா ஸ்பான்டேனியஸ்க்கும் நான் ஸ்பான்டேனியஸ்க்கும் எக்ஸாம்பிள். எஸ்டர்னல். ஓகே, இங்க டெல்டா ஜி ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு. டெல்டா ஜியோட வேல்யூ எப்பயுமே எப்படி இருக்குன்னா லெஸ் தென் ஜீரோவா இருக்கும். எப்படிமா இருக்கும்? லெஸ் தென் ஜீரோ. அப்ப என்னவா இருக்கும்? டெல்டா ஜி வந்து என்னவா இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். டெல்டா ஜி வந்து என்ன இருக்கும்? நெகட்டிவ். அந்த நீங்க டெல்டா ஜி வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் ஜீரோ இருக்கும். டெல்டா ஜியோட வேல்யூ வந்து என்ன இருக்கும்? பாசிட்டிவ்ல இருக்கும். பாசிட்டிவ். ஓகே, இங்க வந்து ஆனோட்னா என்னலாமா சார்ஜ்? ஆனோட்னா பாசிட்டிவ். இங்க வந்து நான் சொல்றேன், இதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கேல்வானிக் செல்ல ஆனோட்னா என்ன சார்ஜ்னா நெகட்டிவ் சார்ஜ். ஆனோட்னா என்ன சார்ஜ்னாமா நெகட்டிவ் சார்ஜ். கேத்தோட்னா வந்து என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். ஆனோட்ல எப்பவுமே என்னதான் நடக்கும்னா ஆக்சிடேஷன் தான் நடக்கும். ஆனோட்ல எப்பவுமே என்ன ப்ராசஸ் நடக்கும்? ஆக்சிடேஷன். கேத்தோட்ல வந்து எப்பவுமே எப்படி நடக்கும்னா ரெட். இது எப்படி நான் ரிடக்ஷன் நடக்கும். இது எப்படி நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். இப்ப இது கேத்தோடுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா ரெட் கேட்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லாமா ரெட் கேட் அப்படின்னு சொல்லலாம். ரெட் கேட் என்னன்னு சொன்னா ரெட் கேட் அப்படின்னு நான் வச்சுக்கோ. இங்க வந்து ஆனோட்ல எப்பவுமே என்னதான் நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ரிடக்ஷன் எப்பவுமே என்ன நடக்கும்? கேத்தோடு. இப்ப இதே எலக்ட்ரோலைட்டிக் செல்ல ஆனோட சார்ஜ் பாத்தீங்கன்னா என்ன சார்ஜ்னா உனக்கு வந்து ஆனோட சார்ஜ் வந்து என்ன சார்ஜ் வரும்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஆனோட சார்ஜ் வந்து என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ். கேத்தோட்ல வந்து என்னன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? எஸ் சார். ஆனா இதான் வந்து என்னன்னா யூனிவர்சலா எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனோட்ல வந்து என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். கேத்தோட்ல வந்து என்னது? நெகட்டிவ். இங்க கேல்வானிக் செல்லுக்கு மட்டும் இந்த ஆனோடோட சார்ஜ் கேத்தோட சார்ஜ் மாறுது. ஓகேவா? இப்ப கேல்வானிக் செல் மாத்தி இருக்கு. அப்படி மாத்தி கனெக்ஷன் கொடுத்து பார்த்தாதான் நமக்கு அந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துது. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தானே அது ஈஸியா புரியுது. கண்டிஷன்ஸ் மட்டும் நல்லா பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதிக்கிறீங்களா? எழுதிட்டு இருக்கேன். எழுது. சார் எலக்ட்ரோலைட்டிக் செல்லையும் ஆனோட்ல ஆக்சிடேஷன் தான் நடக்குமா? எல்லா இடத்துலயுமே ஆனோட்ல ஆக்சிடேஷன் தான் நடக்கும். கேத்தோட்ல ரிடக்ஷன் தான் நடக்கும். அதை எழுதிக்கோ அந்த பாயிண்ட். ஆனோட்ல ஆக்சிடேஷன் தான் நடக்கும். எஸ் சார். ஆக்சிடேஷன். இந்த சாப்டர் முடிச்சா? இல்ல சார், இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. என்ன சாப்டர்ஸ்லாம் முடிச்சிருக்காங்க? செகண்ட் வால்யூம்ல நிறைய முடிச்சிருக்காங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நிறைய முடிச்சிருக்காங்க. சரி, முடிச்சிட்டேன். இப்ப கேல்வானிக் செல்லோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா டேனியல் செல். கேல்வானிக் செல்லோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன செல்? டேனியல் செல். கேல்வானிக் செல் வந்து என்னன்னா டேனியல் செல். எலக்ட்ரோலைட்டிக் செல்ல நம்ம செகண்ட் பார்ட்ல பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து கேல்வானிக் செல் பார்ப்போம். இப்ப கேல்வானிக் செல்ல நம்ம ரெண்டு டைப் ஆஃப் எலக்ட்ரோட் எடுத்துக்க போறோம். ஒன்னு வந்து என்னன்னா ஜிங்க் எலக்ட்ரோட். ஒன்னு வந்து என்னன்னா ஜிங்க் எலக்ட்ரோட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரோட்னா வந்து என்னன்னா a metal rod which is connected with positive and negative terminal of the battery. A metal rod which is connected with positive and negative terminal of what? Battery. That we are saying is what? Electrode. That we are saying is what? Electrode. இங்க வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரோடுக்கு போறோம்னா ஜிங்க் எலக்ட்ரோடு. அப்புறம் இன்னொரு எலக்ட்ரோடு என்னன்னா காப்பர் எலக்ட்ரோடு. இன்னொரு எலக்ட்ரோடு என்னன்னா காப்பர் எலக்ட்ரோடு. இப்ப ஜிங்க் எலக்ட்ரோட வந்து என்னென்ன எடுக்க போறோம்னா நம்ம ஆனோட எடுக்க போறோம். ஜிங்க் எலக்ட்ரோட என்ன எடுக்க போறோமா? ஆனோடு. காப்பர் எலக்ட்ரோட வந்து என்ன எடுக்க போறோம்? கேத்தோடு. இதையும் கூட நான் வச்சுக்கலாம். சிசி இங்க காப்பர், இங்க வந்து என்னது? கேத்தோடு. இந்த கேல்வானிக் செல்ல ஆனோடோட சார்ஜ் வந்து என்னது? நெகட்டிவ் சார்ஜ். கேத்தோட சார்ஜ் வந்து என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப அதை வந்து நினைக்கலாம். ஆனோட்ல வந்து என்ன நடக்கும்னு சொன்னேன்? ஆக்சிடேஷன் நடக்கும்னு சொன்னேன். கேத்தோட்ல வந்து நடக்கும்னு சொன்னேன், ரிடக்ஷன் நடக்கும்னு சொன்னேன். இப்ப ஆக்சிடேஷன் வந்து என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே, லியோ. இங்க வந்து என்னது? ஜிஆர், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்க வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்ப நான் ஸ்கெட்ச் டயக்ராம் வரையட்டுமா எப்படின்னு? இப்ப இங்க வந்து சொல்யூஷன் இருக்கு. ஒரே நிமிஷம்.
இப்ப இங்க ராடு வந்து இருக்க போகுது, ராட் எடுக்க போறோம். இங்க வந்து ஒரு ராடு கனெக்ட் பண்ணிருக்கோம், இங்கேயும் வந்து ஒரு ராடு கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே மேடமா? இந்த ராடை வந்து என்னதுல கனெக்ட் பண்ண போறோம்னா நம்ம ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ண போறோம். ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா? இது நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். இது நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். இது வந்து என்ன சொல்லுவாங்க? நெகட்டிவ்னா இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஆனோடுன்னு சொல்லாம ஆனோடு. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பாசிட்டிவ் சார்ஜ்னால இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? கேத்தோடுன்னு சொல்லாம கேல்வானிக் சொல்ல மாட்டோம். இப்ப இது வந்து என்னது? ஜிங்க். இது வந்து என்னமா? ஜிங்க். இது வந்து என்னமா? காப்பர். அப்ப நான் இங்க வந்து சொல்யூஷன் எடுத்துக்கணும். அந்த சொல்யூஷன் வந்து என்ன சொல்யூஷனுக்கு எடுத்துக்கணும்? நான் கரஸ்பாண்டிங் இங்க என்ன மெத்தட் இருக்கோ அதோட சொல்யூஷன் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் எடுக்க போறேன்னா ஜிங்க் சல்ஃபேட் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் எடுக்க போறேன். என்ன சொல்யூஷன் இல்லாம ஜிங்க் சல்ஃபேட். அதே மாதிரி இங்க என்ன சொல்யூஷன் எடுக்க போறேன்னா நான் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுக்க போறேன். என்ன சொல்யூஷன் எடுக்க போறேன்? காப்பர் சல்ஃபேட். Zinc sulfate plus what? Copper sulfate solution. The corresponding electrolytic solution we have to take. Okay. இப்ப ஆனோட்ல இருந்து என்ன நடக்கும்னு சொன்னேன்? ஆக்சிடேஷன் நடக்கும்னு சொன்னேன். அப்படிதான் நடமா? இப்ப ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா ஜிங்க் இருக்கா? ஜிங்க் மெட்டல் இருக்கா? அப்ப ஜிங்க் it will convert into what? Zinc 2+. Zinc will convert into what? Zinc 2. மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னமா? 0. இதோட கன்வெர்ட் ஆக வந்து என்னது? 2+. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்கிரீஸ் ஆகி எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணிருக்கலாமா? 2 எலக்ட்ரான்ஸ். அப்படிதானே? இப்ப ஏன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இப்ப வந்து இதோட சார்ஜ் வந்து என்னன்னா A+ ஆகுது. அப்ப எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணிருக்கு? 1 எலக்ட்ரான். 1. அப்ப இங்க வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்கிரீஸ் இருக்கா? அப்படிதானே? இப்ப A+1 இருக்கு. இப்ப இது A+2 மாறிடுச்சு. இப்ப எவ்வளவு எலக்ட்ரான் லூஸ் ஆயிருக்கு? 1 electron. 1 electron. Because +1 to +2, right? Yes, sir. Good. Very good. புரிஞ்சாடாமா? நான் சொல்றேன். இப்ப எழுதிக்கடா எல்லாத்தையும் எழுதிக்கடா. எழுதிட்டியாமா? இப்ப ஆனுவல் ஜிங்க் ராட் வந்துட்டு என்ன ஆகுது? ஜிங்க் 2+ கன்வெர்ட் ஆகுது. இப்ப அடுத்து கேத்தோடு வந்து என்ன நடக்கும்னா கேத்தோடு வந்து என்ன நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். இப்ப என்ன கேத்தோடு என்ன ராட் இருக்கு? காப்பர் இருக்கு. காப்பர் இருக்கா? காப்பர் இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்யூஷன் இருக்கு? காப்பர் 2+ இருக்கு. அப்ப காப்பர் 2+ கெயின் பண்ணி என்ன ஆயிரும்? காப்பரா மாறிடும். அப்படிதான். இப்ப என்ன சொல்ல வரேன்னா இப்ப இந்த ஜிங்க் ராடு இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நல்லா கவனி. இந்த ஜிங்க் ராடு இருக்கா? இங்க இந்த ஜிங்க் ராடு வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ஜிங்க் ராடு இருக்கு பாத்தியா? இந்த ஜிங்க் ராடு இருக்கு பாத்தியா? அது வந்து என்னன்னா அது வந்து என்ன பண்ணுது? ஆனோட்ல ஆக்சிடேஷன் ஆகுது. ஆக்சிடேஷன் ஆகி என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஜிங்க் 2+ கன்வெர்ட் ஆகுது. என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஜிங்க் 2+ கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகுது. அப்படித்தானே? ஜிங்க் 2+ கன்வெர்ட் ஆகுது. இப்ப ஜிங்க் 2+ அது கன்வெர்ட் ஆகுது. அப்ப இது வந்து என்னவா இங்க ராட்ல வந்து மிச்சம் இருக்குண்டாமா? ஒன்லி எலக்ட்ரான்ஸ் ஒன்லி வில் பி தேர், ரைட்? ஏன்னா ஜிங்க் 2+ வந்து இது வந்து சொல்யூஷன்குள்ள தள்ளுது. அப்ப என்ன இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க அக்குமுலேட் ஆகும். அதே மாதிரி நிறைய 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க அக்குமுலேட் ஆகும். அப்படிதானே? இப்ப இங்க சொல்யூஷன்ல வந்து என்னடாமா இருக்கு? காப்பர் 2+. அப்படிதானே? காப்பர் 2+, Cu2+, and then SO4 2-. அப்படிதானே பிரிப்போம் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ல. அதே மாதிரி இங்க காப்பர் ராட் இருக்கு. இப்ப இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்? இங்க ஃப்ளோ ஆகுமாமா? இங்க ஃப்ளோ ஆகும். இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறப்ப இந்த Cu2+ வந்து என்ன பண்ணும்? அந்த 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணும். அப்படிதானே கெயின் பண்ணுச்சு? அப்ப அதை கெயின் பண்ணி அந்த Cu2+ அந்த காப்பர் ராட்ல போய் அக்குமுலேட் ஆகும். அப்படிதானே? புரிஞ்சா என்ன சொல்றேன்னு? அப்ப ஜிங்க் ராடு ஏர்லியரா பிஃபோர் ஸ்டார்டிங் தி ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? திக்கா இருந்துச்சு. அப்படிதானே? ஜிங்க். காப்பர் வந்து என்னவா இருந்துச்சு? தின்னா இருந்துச்சு. அப்படிதானே? இப்ப நான் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? காப்பர் வந்து என்னவா மாறுது? திக்கா மாறுது. அப்படிதானே?
அப்புறம் எப்படி நடக்குது? இது வந்து என்ன மாறிடுதாமா? தின்னா மாறிடுது. ஜிங்க் தின்னா ராட் வந்து என்ன ஆயிடுது. மாறிடுது? தின்னா மாறிடுது. காப்பர் ராட் வந்து என்ன மாறிடுது? திக்கா திக்கா மாறிடுது. மாறிடுது. புரிஞ்சா என்ன கான்செப்ட் உனக்கு? எஸ் சார். இப்ப இதுக்கு இடையில நான் வந்து என்ன கனெக்ட் பண்ணணும்? சால்ட் பிரிட்ஜ்னு ஒண்ணு கனெக்ட் பண்ணணும். இதுக்கு இடையில நான் வந்து என்ன கனெக்ட் பண்ணணும்? சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜ். இந்த ரெண்டு சொல்யூஷனுக்கு இடையில நான் என்ன கன்வெர்ட் பண்ணணும்னா சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜ். இந்த ரெண்டு கடையில என்ன கனெக்ட் பண்ணணும்? சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜ் எதுக்காக கனெக்ட் பண்ணணும்னா இது வந்து என்ன, இது சால்ட் பிரிட்ஜோட அமைப்பு வந்து இப்படிதான் இருக்கும். சால்ட் பிரிட்ஜ் இது வந்து என்ன, ஒரு இன்வெர்டட் யூடியூப். இது வந்து என்ன, இன்வெர்டட் யூடியூப். இது வந்து எதாவது ஆயிருக்கும்னா இந்த உள்ள வந்து என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணிருக்கோம்னா ஜெலாட்டின் அகர் அகர். ஜெலாட்டின் வந்து என்னன்னா அகர் அகர்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், மிக்ஸ் பண்ணிருக்கோம். சரியா? இப்ப இது எதுக்காகனா, இப்ப இங்க சல்பேட் அயன் இருக்கா, இங்க ஜிங்க் சல்பேட் அயன் இருக்கு, இங்க காப்பர் சல்பேட் அயன் இருக்கு. அதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஈஸியா வந்துட்டு ரெண்டு இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். அதை வந்து ரெண்டுக்கு என்ன பண்ணி நம்ம கொடுக்கும், டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். சோ இப்ப ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்க இருந்து எங்கமா நடக்குது? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்க இருந்து எங்க நடக்குது? ஜிங்க் எலக்ட்ரோட்ல இருந்து காப்பர் எலக்ட்ரோட். வெரி குட் ஆமா. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஜிங்க் டு வாட்டரமா காப்பர், ஜிங்க் டு காப்பர். இப்ப ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து எந்த டைரக்ஷனுக்கு ஃப்ளோ ஆகும்னா, எது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எந்த சைடுல போதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு. அப்ப இது காப்பர் டு வாட்டரமா ஜிங்க். புரிஞ்சா? ஜிங்க்னு ஒரு மெட்டல் ராட் எடுத்துக்கிறோம், காப்பர்னு ஒரு மெட்டல் ராட் எடுத்துக்கிறோம், அதுக்குரிய கரஸ்பாண்டிங் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கு இடையில ஒரு சால்ட் பிரிட்ஜ் வந்துட்டு இது பண்றோம். ஓகேவா? இப்ப ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும், இதுல கேத்தோட்ல வந்து என்ன நடக்கும், ரிடக்ஷன் தான் நடக்கும். அது தெரிஞ்சிருச்சு. ஆனா இங்க ஆனோட் வந்து என்ன சார்ஜா இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜா இருக்கு, கேத்தோட் வந்து என்ன சார்ஜா இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு. இப்ப ஜிங்க் வந்து என்ன ஆகும்னா ஜிங்க் 2+ கன்வெர்ட் ஆயிரும். அந்த 2+ வந்து ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்றதுனா அந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எதுக்கு போகுது, காப்பர் ராடுக்கு போகுது. அப்படிதானே? அப்ப காப்பர்ல வந்து Cu2+ சொல்யூஷன்ஸ் இருக்கு. அந்த Cu2+ அந்த 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு மோர் எது போய் அந்த Cu2+ எல்லாம் எதாவது போய் டெபாசிட் ஆகுது, காப்பர் ராட்ல டெபாசிட் ஆகுது. அப்படிதானே? புரிஞ்சா சார்? இந்த ஜிங்க் எலக்ட்ரோட் வந்து திக்கா தின்னாகும்ன்றீங்கல்ல சார், அது வந்துட்டு சால்ட் பிரிட்ஜ் வச்சதுக்கு அப்புறம் அதோட அந்த திக்னஸ் அதெல்லாம் குறையுமா, இல்ல அதுக்கு முன்னாடி குறையும்? இல்ல, சால்ட் பிரிட்ஜ் முன்னாடியே வச்சுட்டோம், நான் அது சொல்லல, அதனால அதுக்கப்புறம் சொன்னேன் அது எதுக்காக வைக்கணும். ஓகே. இப்ப இதுக்கு ஆனோட் கேத்தோட் ரியாக்ஷன் எப்படி எழுதணும்? எஸ் சார். இப்ப ஆனோட் ரியாக்ஷன் எழுதணும்னா அந்த மாதிரி எழுதுனா, ஆனோட் ரியாக்ஷன் எழுதணும்னா ஜிங்க் வந்து என்ன, ஜிங்க் 2+ ஆக்சிடேஷன் நடக்கும். எப்பயுமே ஆக்சிடேஷன் இந்த சைட்ல தான் எலக்ட்ரான் போடணும். இது கேத்தோட்ல போட்டா காப்பர் 2+ அந்த 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு என்ன மாறுது, காப்பரா மாறுது. அப்படித்தானே? சரி. இப்போ ஓவரால் ரியாக்ஷன் எழுதணும். இப்ப ஜிங்க் வந்து என்னாவது சாலிடு, ஜிங்க் வந்து என்னன்னா சாலிடு. ஜிங்க் 2+ வந்து அக்வஸ் கண்டிஷன் அந்த சொல்யூஷனுக்குள்ள போகுது. இப்ப எங்கெல்லாம் காப்பர் பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் போட்டுருக்கோம், நாங்கெல்லாம் என்ன பண்ணா AQ போட்டுக்கோம். ஓகேவா? இப்ப இது வந்து என்னது, காப்பர் வந்து என்னது, ஒரு சாலிட் ராட் தானே, அது எல்லாமே சாலிடா தானே மாறுது. இப்போ ஓவரால் ரியாக்ஷன் எழுதாம 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடும். Zinc plus copper 2+ solid, copper 2+ aqueous. It is in the form of water. Zinc 2+ aqueous. It gives water. Copper solid. இதான் என்ன நெட் ரியாக்ஷன். இப்படிதான் எழுதணும் ஒரு இதுக்கு நெட் ரியாக்ஷன் எழுதணும்னா. புரிஞ்சா? எஸ் சார். இப்ப இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்க இருந்து எங்க போகுது, அப்புறம் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் எங்க இருந்து எங்க போகுது, அவ்வளவுதான். எஸ் சார். அப்புறம் ரோல் ஆஃப் சால்ட் பிரிட்ஜ். ரோல் ஆஃப் சால்ட் பிரிட்ஜ் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாமா? ரோல் ஆஃப் சால்ட் பிரிட்ஜ். ரோல் ஆஃப் சால்ட் பிரிட்ஜ்னா இட் கம்ப்ளீட்ஸ் த இன்டர்னல் சர்க்யூட். அந்த அணையும் நம்ம வந்துட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ணோம்ல, அதனாலதான் கம்ப்ளீட் த இன்டர்னல் சர்க்யூட். பிகாஸ் we were talking about cation only, then what will do that anion? It will complete that one internal circuit. Then it avoids the liquid junction potential. It avoids what? Liquid junction potential. Liquid junction potential. It avoids liquid junction potential. Liquid junction potential நான் ரெண்டுத்தையும் தனித்தனியா ஒரு பீக்கர்ல வச்சிருக்கேன். அப்படிதானடாமா? இப்ப நான் வந்து ஒரே பீக்கர்ல
இங்கிட்ட ஜிங்க் ராடும் அங்கிட்ட காப்பர் ராடும் வச்சு ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் வச்சிருக்கேன். செமி பெர்மியபிள் மெம்பரேன் நம்ம அங்க பார்த்தோம்ல அந்த ஆஸ்மாசிஸ்ல. ஆஸ்மாட்டிக் பிரஷர். இங்க ஒரு ராடு இங்க ஒரு ராடு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இங்க வந்து என்ன இருக்கும், ஜிங்க் 2+ அயன்ஸ்லாம் இருக்கும். பிளஸ் 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 அப்படிதானே. இங்க வந்து சல்பேட் அயன்ஸ்லாம் இருக்கும். அப்ப இது ரெண்டும் மெர்ஜ் ஆகிறப்போ இங்க வந்துட்டு என்னன்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரணும். இங்க ரெண்டும் அந்த டிஃபரன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்றோம், சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்றோம். எஸ் சார். Now, effect of external battery on galvanic cell. Effect of external battery on what rama galvanic cell. சரி இது மட்டும் எழுதிக்கவா? சரி நம்ம எழுதிக்கோ. சால்ட் பிரிட்ஜ். எழுதிட்டலாமா? எஸ் சார். The effect of external battery on galvanic cell. Effect of external battery on what rama galvanic cell. Effect of external battery. Effect of what? External battery on galvanic cell. Effect of external battery on galvanic cell. Effect of external battery என்னன்னா when E external is less than 1.1 volt. What rama? E external is what rama? Less than 1.1 volt. That time it will be acting as a normal galvanic cell only. Electrons flow from zinc to copper, and then current I am using. Okay. Cu to zinc. இது வந்து as usual நம்ம 1.1 volt. இப்போ என்னன்னா இப்போ அந்த செட்டப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டு செட்டப் பிளஸ் சால்ட் பிரிட்ஜ் எல்லாம் போட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. ராடு, இந்த ஜிங்க் ராடு, இது காப்பர் ராடு. இது வந்து என்னன்னா நான் இங்க என்னன்னா ஒரு எக்ஸ்டர்னல் பேட்டரி வந்து கனெக்ட் பண்ண போறேன். எக்ஸ்டர்னலா ஒரு இன்னொரு பேட்டரி கனெக்ட் பண்ணா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகேவா? இன்னொரு பேட்டரி இங்க இருந்து கனெக்ட் பண்ணா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதான் ஒரு எக்ஸ்டர்னல் பேட்டரி நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்ப அது கொடுக்கக்கூடிய வோல்ட் வந்து லெஸ் தென் 1.1 வோல்ட்டா இருந்தா அது வந்து எப்படிதான் ஆக்ட் ஆகுது, கேல்வானிக் செல்ல மட்டும்தான் இருக்கு. அது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எங்க இருந்து எங்க போகுதுன்னு தெரியும். இப்ப இ எக்ஸ்டர்னல் வந்துட்டு ஈக்குவல் டு 1.1 வோல்ட். external equal to 1.1. அப்போ வந்து என்னன்னா நோ கரண்ட், எந்த ஒரு கரண்ட்டுமே வந்து என்னன்னா செல்லுல கிடையாது, எங்க என்னமே நடக்கல. ஓகேவா? இப்ப E external is greater than 1.1 volt. E external is greater than 1.1 volt. அப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க போகும்னா காப்பர் டு ஜிங்க் போகும். அப்படியே ஆப்போசிட், ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆப்போசிட் கரண்ட் வந்து இதுல இருந்து இது போகணும் ஜிங்க் டு காப்பர். அப்ப வந்து இது எதா ஆக்ட் ஆகுதுன்னா இந்த 1.1 வோல்ட் எப்படி வந்து நான் சொல்றேன் உனக்கு பின்னாடி. ஓகேவா? சார் 1.1 அது நான் உனக்கு பின்னாடி சொல்றேன். இதோட பேர் வந்து என்னன்னா எலக்ட்ரோலைட்டிக் செல். இதோட பேர் வந்து என்னன்னா அப்ப வந்து அந்த கேல்வானிக் செல் வந்து என்ன செல்லாம மாறி எழுதுறாமா? எலக்ட்ரோலைட்டிக் செல். அப்ப அதோட ப்ராப்பர்ட்டிஸும் மாறுமா? அதான்டாமா இதான் என்ன, இதுதான் வந்துன்னா உன்னோட புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லாமே. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சார் இந்த செகண்ட் கண்டிஷன்ல வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இருக்காதா? இருக்காது, ரெண்டுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா எக்ஸ்டர்னல் பேட்டரி வந்து 1.1 வோல்ட். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா அப்புறம் கரண்ட் ஃப்ளோ இருக்காதுல்ல. எஸ் சார். அதே கண்டிஷன். முடிச்சிடலாமா? இப்ப ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கேல்வானிக் செல். கேல்வானிக் செல்ல எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கேல்வானிக் செல். சோ கேல்வானிக் செல்னு சொல்லலாம், வோல்டாக்ஸ் செல்னு சொல்லலாம். அந்த வோல்டாக்ஸ் செல்லோட எக்ஸாம்பிள் தான் வந்து அது டேனியல் செல். ஓகேவா? டேனியல் செல்ல ஜிங்க் எலக்ட்ரோடு காப்பர் எலக்ட்ரோடு மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. ஆனோட கேத்தோட சார்ஜ் வந்துட்டு மாறும். சரியா?
எஸ் சார். இப்ப இது எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணணும்னா இந்த லெஃப்ட் சைடு எப்பவுமே ஆனோடும் அதுக்கு இடையில வந்துட்டுனா ஒரு பேரலல் லைன் போட்டு அங்க வந்து என்ன எழுதணும்னா கேத்தோடு எழுதணும். இந்த சைடு லெஃப்ட் சைடு எப்பயுமே அது ஆனோடு, ரைட் சைடு எப்பயுமே எழுதணும் கேத்தோடு. ஓகே. எஸ் சார். இப்ப ஆனோட்னா அங்க வந்து என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். எந்த ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் நடக்குதோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். எது வந்து ரிடக்ஷன் நடக்குதோ அதுதான் எழுதணும், செகண்ட் எழுதணும். புரிஞ்சா? எஸ் சார். புரிஞ்சா புரியலையாமா? புரிஞ்சு உனக்கு அப்படிதானே? இப்ப நம்ம நெட் ரியாக்ஷன் ஒண்ணு எடுத்தோம்னா ஜிங்க் சல்ஃபர் பிளஸ் Cu2 பிளஸ் அக்வஸ் இட் கிவ்ஸ் வாட்டராமா ஜிங்க் 2 பிளஸ் அக்வஸ் அந்த நெட் கிவ்ஸ் வாட்டராமா காப்பர் சாலிட். இது ரியாக்ஷன். இது வந்து என்னது ரியாக்ஷன். இப்ப இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னா இது ஃபர்ஸ்ட் நீ எது போய் ஆக்சிடேஷன் ஆயிருக்கு எது போய் கெயின் ரிடக்ஷன் ஆயிருக்கு. இப்ப ஜிங்கோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இங்க 0, இங்க வந்து என்னமா +2. இப்ப 0 to +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இதான் வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இப்ப இங்க CO ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது 2+. இங்க இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது 0. அப்ப இங்க என்ன நடந்திருக்கலாமா, ரிடக்ஷன். இங்க வந்து என்ன நடந்திருக்கு, ரிடக்ஷன். நம்ம எழுதலாமா? இப்ப ஆனோட்ல வந்து எப்படி எழுதணும்னா ஆக்சிடேஷன். அப்ப ஜிங்க் தானே ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. ஜிங்க் சாலிட். ஜிங்க் வந்து என்னடாமா சாலிட். அதுக்கு இடையில ஒரே ஒரு லைனை மட்டும் போட்டு எது வந்து ஜிங்க் எஸ் வந்து எதாவது எழுதுறோமா, ஜிங்க் 2+ தான் மாறுது. ஜிங்க் 2+. அது வந்து என்ன கண்டிஷன், அக்வஸ். இப்ப ஆனோட் பார்ட் எழுதிச்சுமா அதுக்கப்புறம் என்ன பண்ணும், பிராக்கெட்டை போட்டு திரும்பி என்ன பண்ணும். இப்ப இது வந்து இது போதுமா, கேத்தோட வந்து என்னது காப்பர். Cu2 plus aqueous. It is being transferred into Cu. புரிஞ்சா? சாலிட். யா. எஸ் சார். புரிஞ்சா புரியலையாமா? புரிஞ்சு. இப்ப நீ வந்து இந்த ரியாக்ஷன் எடுக்கறியா, செகண்ட் ரியாக்ஷனுக்கு iron in a solid form it gives Cu2 plus Aq. It gives Fe2 plus aqueous and then Cu solid. எழுதுறாங்க. Yes, sir. You have done right. நான் எப்படி மாதிரி சொல்றேமா, எதுனாமா ஆக்சிடேஷன் நடக்குது அயன்ல. அயன் ஆக்சிடேஷன். Fe solid state ஒரு single line Fe2 plus aqueous plus double line Cu2 plus aqueous Cu2 plus aqueous line one line Cu solid. புரிஞ்சாமா என்ன பண்றோம்? Yes sir. தேர்ட் இது. இப்ப இன்னொன்னு சொல்லி தரேன். ஜிங்க் சாலிட் plus 2H plus N plus சொல்றோமா 2H plus Aq. it gives zinc 2 plus சொல்றோமா zinc 2 plus and then it is in the form of what, aqueous, and then what, hydrogen gas. It is in the form of hydrogen gas. இப்ப இதுக்கு ஏதாவது ஆக்சிடேஷன் இருக்கு, ஜிங்க் தான் ஆக்சிடேஷன் இருக்கு. ஜிங்க் ஆக்சிடேஷன் இருக்கு. ஜிங்க் சாலிட் converts into what, zinc 2 plus it is in the form of what, aqueous. then parallel line போட்டு இங்க வந்து என்ன இருக்கு, H plus இருக்கு. இங்க வந்து என்னமா இருக்கு, H plus 2H plus இருக்கு. நீ H plus எழுதுனாலே போதும், அது மட்டும் எழுதுனாலே போதும். H plus okay 2H plus அதனால பிரச்சனை இல்ல. 2H plus it gives what, hydrogen gas. it gives what, hydrogen gas. so எப்பலாம் ஹைட்ரஜன் வந்து நீ யூஸ் பண்றியோ அங்க வந்து நீ எலக்ட்ரோட் ஒன் மெயின் இது பண்ணனும். அந்த எலக்ட்ரோட் வந்து என்னன்னா பிளாட்டினம் எலக்ட்ரோட். அந்த எலக்ட்ரோட் பேர் என்னன்னா பிளாட்டினம் எலக்ட்ரோட். ஓகேவா? எஸ் சார். இப்ப இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பாருங்க, சாலிட் ஸ்டேட், இங்க அக்வஸ் ஸ்டேட், அண்ட் கேஸ் ஸ்டேட்.
அதனால எல்லாமே டிஃபரன்ஸா இருந்துச்சு. அதனால நம்ம நார்மல் ரூலவே நம்ம யூஸ் பண்ணி படிச்சோம். இப்ப ஹைட்ரஜன் மட்டும் வருதுன்னா நாங்க உனக்கு என்ன யூஸ் பண்ண சொன்னேன், பிளாட்டினம் வந்து யூஸ் பண்ண சொன்னேன். அப்படிதானே? அந்த சைடு வந்து பிளாட்டினம் யூஸ் பண்ணோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, குரோமியம் இருக்கு, என்ன இருக்குன்னா எல்லாமே அக்யூஸ் கண்டிஷன்ல இருக்கு. எல்லா ஸ்டேட்டுமே லைக் எக்ஸாம்பிள் இந்த 4th கண்டிஷனை பாரு, Cr2 2 minus aqueous plus Fe2 plus aqueous, it gives Cr3 plus aqueous plus what, Fe2 plus aqueous, Fe3 plus, sorry. நான் எது ரிடக்ஷன் போது எது ஆக்சிடேஷன் போது வச்சு கண்டுபிடிச்சு சொல்றான் அவன்கிட்ட. Cr நீங்க குரோமியத்தோட ஆக்சிடேஷன், Cr ஓட ஆக்சைடு குரோமியத்தோட ஆக்சிடேஷன் என்ன 3. தெரியுமா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? சார் இப்ப தெரியாத எப்படின்னு வச்சுக்கணும், 2x ன்னு வச்சுக்கணும். 2x 7 into ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2 is equal to -2. ஓகேவா? தெரியுமா தெரியாது நம்ம இந்த மெத்தட்? எஸ் சார். இப்ப 2x minus 14 is equal to -2. 2x is equal to 12, x is equal to 6. So what is the oxidation state of chromium? 6. Here what is the oxidation state? +3. So +6 to +3, it is getting a reduction. It is undergoing what? Reduction. It is undergoing reduction. Fe2 plus 2, Fe3 plus what? Oh, it is going oxidation. It is going what? Oxidation. Okay. இப்ப இதுக்கு எழுதலாமா? இப்ப இது வந்து இது ஆனோட் வந்து என்னது? Fe2 plus 2, Fe3 plus தானே? Fe2 plus, it is converted into what? Aqueous. Then that time if all are the aqueous means, then that time you can use comma. That time you can use what? Comma. Then Fe3 plus, that also what? Aqueous. Then salt bridge. So this parallel line is there, right? That parallel line denotes salt bridge. That parallel line denotes what? Salt bridge. When Cr2O72 minus aqueous, and then it is converted into what? Cr3 plus. So if all are in aqueous means, then instead of line you can use what? Comma. As well as you have to use what means platinum. We have to use what? Platinum. எப்பெல்லாம் ஹைட்ரஜன் வந்துட்டு கொடுக்குறாங்களோ அப்பயும் வந்துட்டு நம்ம பிளாட்டினம் வந்து யூஸ் பண்ணோம். எப்பெல்லாம் வந்துட்டு எல்லா ஸ்பீசஸ்மே வந்துட்டு அக்வஸ் ஸ்டேட்ல இருக்கோ அப்பயும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாமா? பிளாட்டினம் வந்து யூஸ் பண்ணணும். கண்டிஷனா மறந்துதான். ஓகேவா? அப்ப வந்துட்டு we can use it, but comma also we can use it. Platinum solid, comma. Then here also what? Platinum solid. புரிஞ்சா? Yes sir. இது எல்லாம் சாலிட்ல இருந்து எல்லாமே சாலிட்ல இருந்து எழுத தேவையில்ல. இப்ப ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா அதுக்கு எப்படி செல்ல தெரிஞ்சுக்கிச்சா? ஃபர்ஸ்ட் எழுதணும், அடுத்து வந்து என்ன எழுதணும்? கேத்தோட் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அதுக்கு ஃபைண்ட் பண்ணனும். அது ஃபைண்ட் பண்ணி இடையில ரெண்டு பேரலல் லைனை போட்டு எழுதணும். எப்பலாம் ஹைட்ரஜன் கேஸ் வருதோ அப்போ ஒன்னு மட்டும் என்ன பண்ணணும்? பிளாட்டினம் யூஸ் பண்ணணும். இன்னொரு வந்து என்ன கண்டிஷன்? எப்பலாம் அக்வஸ் ஸ்டேட் எல்லாமே அக்வஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பிளாட்டினம் யூஸ் பண்ணணும். இப்ப how to write net cell reaction for a given cell. இப்ப இதான் வந்து என்ன செல்? இதான் வந்து ஒரு செல். இதான் செல்னு சொல்லலாம். இப்ப வந்து என்னன்னா ஒரு செல்லுக்கு எப்படி நம்ம ரியாக்ஷன் எழுதுறது, செல்ல கொடுத்துறாங்கன்னா அப்ப எப்படி வந்து நம்ம ரியாக்ஷன் எழுதுறதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? how to write net cell reaction for a given net cell reaction program a given cell. Like example, zinc solid, it gives zinc 2 plus aqueous. அவங்க செல்ல கொடுத்துறாங்க, அவங்க ரியாக்ஷன் எழுத சொல்றாங்க. ஓகேவா? Cu2 plus aqueous யூஸ் பண்றோமா? Cu solid. இப்ப அவங்க செல்ல கொடுத்துட்டாங்க, செல்ல கொடுத்து நம்ம என்ன எழுத சொல்றாங்க? ரியாக்ஷன் எழுத சொல்றாங்க. நீ ஃபர்ஸ்ட் அதுக்கு எப்படி எழுதுனா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது உனக்கு தெரியும், அது வந்து என்னது? ஆனோட் பார்ட். ஆனோட் பார்ட் வந்து என்ன ஆகுது? ஜிங்க் வந்து சாலிட் ஏதாவது கன்வெர்ட் ஆகுது. ஜிங்க் 2 plus. எவ்வளவு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிருக்கோம்? 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து கேத்தோட். கேத்தோட் வந்து செகண்ட் இருக்குது. காப்பர் 2 plus. அது வந்து ஏதாவது கன்வெர்ட் ஆயிருக்கு. காப்பரா எவ்வளவு எலக்ட்ரான் கெயின் பண்ணி? 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணி. இப்போ இங்க வந்து என்னது? அக்வஸ்
இது வந்து என்னதுமா அக்வஸ், இது வந்து என்னமா சாலிட். நான் Solid. அப்பதே பேலன்ஸ் பண்ணி காமிச்சேன். 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் எல்லாம் எடுத்து எழுதணும். sir. அவ்வளவுதான். புரிஞ்சா? அது எழுதிக்கிறேன். இப்ப இது வந்து என்ன இருக்குமா, ஜிங்க் சாலிட் பிளஸ் Cu2 பிளஸ் அக்வஸ், it gives what nama zinc 2 plus aqueous and then it gives what nama Cu solid. இதான் net reaction. புரிஞ்சா எப்படி எழுதணும்? எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆனோடு கேத்தோடு அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா நீ எது வந்து ஆனோடு இது வந்து கேத்தோடுன்னு கண்டுபிடிக்கணும். இட் மீன்ஸ் இது ஆக்சிஜன் ரிடக்ஷன் கண்டுபிடிச்சு நீ எழுதிடணும். இப்ப இதே ஒரு செல்ல கொடுத்துட்டு அப்ப சொன்னோம்னா அது உங்களுக்கு தெரியும், இதான் ஆனோடு போது இது கேத்தோடு போகுது. சரியா? எழுதிட்டியாமா? எஸ் சார். இப்ப நீ இதை வச்சு இங்க வந்து இன்னொன்னு எழுத தெரிஞ்சுக்கணும். உனக்கு QC ரியாக்ஷன் கோஷன்ட் ரியாக்ஷன் கோஷன்ட் அது எப்படி எழுதுனா QC is equal to concentration of product divided by what concentration of reactant. Concentration of product divided by what concentration of reactant. See if aqueous form species இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்னா பிராக்கெட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப இதே gaseous form இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணா P யூஸ் பண்ணி அந்த பர்టిక్యులர் கேஸ் வந்து என்னமோ அந்த கேஸ் வந்து நம்ம இங்க சப்ஸ்கிரிப்ட்ல எழுதணும் P கேஸ்னு சொல்லிட்டு. இப்ப எக்ஸாம்பிள் நைட்ரஜன் கேஸ் இருந்துச்சுன்னா நீ எப்படி எழுதுனா PN2 அப்படின்னு எழுது. இப்ப இதே சாலிட் லிக்விட் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ எப்பயுமே வந்து என்னதான் 1 தான் இருக்கும். நீ அதை எழுதக்கூடாது, அது எப்பயுமே நீ எழுதக்கூடாது. புரிஞ்சா? இப்படிதான் QC எழுதணும். இப்ப QC வந்து நம்ம அந்த மேல இருக்க ரியாக்ஷன் எழுதாமா, இப்ப ப்ராடக்ட் டிவைட் பை என்னன்னு சொல்லிருக்கேன், ரியாக்டன்ட் சொல்லிருக்கேன். இப்ப ப்ராடக்ட்ல என்னென்ன இருக்கு, ஜிங்க் 2 பிளஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கு, அக்வஸ் ஃபார்ம்ல இருக்கு. காப்பர் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு, சாலிட் ஃபார்ம். சோ காப்பரை நம்ம எழுதணுமா, எழுத தேவையில்ல. எஸ் சார். ஏன்னா சாலிட் லிக்விட் நம்ம என்ன வேல்யூ சொல்லிருக்கோம், 1. ஓகே, அப்ப எதை மட்டும் எழுதிக்கலாம், ஜிங்க் 2 பிளஸ். அப்ப ஜிங்க் 2 பிளஸ் நான் எழுதிட்டு அதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கேன், பிராக்கெட்ல போகணும். அப்படிதானே? இப்ப ரியாக்டன்ட்ல நம்ம ஜிங்க் எழுதணுமா, இந்த ஜிங்க் எழுதணுமா? நோ சார், 1 only we have to write what Cu2 plus. புரிஞ்சா? எஸ் சார். எழுதிடலாமா? எஸ் சார். இப்படி இதுக்கு எழுதுறியா? இப்ப அக்வஸ் இருந்தா பிராக்கெட் போடணும், கேஸ் இருந்தா என்ன பண்ணணும், இன்ஸ்டெட் ஆஃப் பிராக்கெட் வாட் வி ஹேவ் டு யூஸ் P, அந்த சப்ஸ்கிரிப்ட்ல அந்த கேஸ் என்ன கேஸ் இருக்கு அது எழுதணும் நீ. சரியா? இப்ப ரியாக்ஷன் என்னன்னா பிளாட்டினம் வந்து என்ன, சாலிட் ஹைட்ரஜன் கேஸ், it gives what H plus aqueous condition, Cu2 plus aqueous condition plus இது plus இல்ல Cu solid. இதுக்கு எழுதுறாமா? எஸ் சார். எஸ் சார். சரி, எப்படி எழுதலாமா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆனோட் கேத்தோட் ரியாக்ஷன் எழுதணும். அப்படிதான் ஆனோட் H2 வந்து என்ன கன்வெர்ட் ஆகுறமா, H+ ஆ கன்வெர்ட் ஆகுது. அப்படிதானே? H2 gas is converted into what rama, H+. எத்தனை H+ ரமா? 2H+. 2H+. எத்தனை எலக்ட்ரான் வரும்? 2 electron. வெரி குட். now cathode reaction. கேத்தோட்ல வந்து என்ன நடக்குது, Cu2 plus என்ன கெயின் பண்ணும், 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணிட்டு அது என்ன மாறிடுமா, Cu ஆ மாறிடும். அதெல்லாம் சாலிட் ஹைட்ரஜன் கேஸ், அக்வஸ். இது வந்து என்னது, அக்வஸ். அப்படிதானே? இதுதான். இப்ப நெட் ரியாக்ஷன் எழுதணும்னா எப்படி எழுதணும், நெட் ரியாக்ஷன் 2 electron கேன்சல் ஆயிரும். அப்ப H2 கேஸ் plus Cu2 plus aqueous state, it gives what rama, 2H plus aqueous state Cus. இப்ப இதுக்கு QC எழுதணுமா, QC யோட ஃபார்முலா வந்து என்னது, ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை what rama, ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அப்படிதானே? இப்ப அக்வஸ் இருந்தா அதை வந்து எப்படி எழுதணும், பிராக்கெட் எழுதணும். கேஸ் இருந்துச்சுன்னா என்னது, பிரஷர் ஆஃப் தி கேஸ் சப்ஸ்கிரிப்ட் எழுதணும். சாலிட் அண்ட் லிக்விட் நம்ம கன்சிடர் பண்ணிக்க தேவையில்ல. இப்ப இதுக்கு QC எழுதணும்.
இந்த ரியாக்ஷன் QC எழுதணும்னா என்ன பண்ணுற H plus அத நீ எப்படி எழுதுனா பவர்ல எழுதணும் ஓகேவா இப்ப A aqueous it gives 3B aqueous இருக்கு இப்ப இதுக்கு வந்து நான் QC எழுத சொல்றேன்னா நீ எப்படி எழுதுனா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B இதோட பவர் வந்து என்னது 3 இப்ப இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இதோட பவர் வந்து என்னது 1 புரிஞ்சா எஸ் சார் ஓகே இப்ப QC H plus whole square so then we start like CU right because CU solid state அதனால எழுத தேவையில்ல ஓகே இப்ப இங்க என்ன இருக்கு கேஸும் அக்வஸ் ரெண்டுமே இருக்கு கேஸ் தான் நான் எப்படி வச்சிருக்கேன் PH2 அப்படிதான் வச்சிருக்கேன் எஸ் சார் இன்டு இன்னும் இங்க என்ன இருக்கு CU2 plus அக்வஸ் இருக்கு டாட் கூட வச்சுட்டு நீ என்ன பார்த்துக்கலாம் CU2 plus ன்னு எழுதிக்கலாம் இங்க எது பவர் எழுதணுமா நம்ம ஏன்னா இங்க இதோட காப்பர் 2 plus இது பவர் வந்து என்னது 1 தான் இங்க என்னதான் வரும் 1 தான் எஸ் சார் புரிஞ்சாமா இதான் எஸ் சார் A aqueous 2A aqueous wait 1 minute Fe2 plus is converting into Fe3 plus Fe3 plus aqueous state here also aqueous state thing என்னன்னா reduction copper 2 plus to copper என்னன்னா solid state என்னன்னா aqueous state இப்ப இதுக்கு எப்படி எழுதலாம்னாமா ட்ரை பண்றேன் ட்ரை ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னது ஆனோட் ரியாக்ஷன் கேத்தோட் எழுதிட்டு எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் பண்ணிட்டு மத்த எழுது சொல்லி தரமா நான் எப்படின்னு போட்டுட்டேன் சார் சரி போடு போட்டுட்டேன் சார் போட்டுட்டியா நான் எழுதிருக்கிறது நீ எழுதிருக்கிறதுன்னு கரெக்டான்னு பாரு இப்ப ஆனோட் ரியாக்ஷன் ஆனோட் வந்து என்ன ஆகுது Fe2 plus வந்து என்ன ஆகுது Fe3 plus ஆகுது இப்ப எவ்வளவு எலக்ட்ரான் 1 எலக்ட்ரான் அப்படிதானே ஓகே இப்ப கேத்தோடு என்ன நடக்குது காப்பர் 2 plus வந்து என்ன வருது காப்பரா வருது பட் எவ்வளவு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் அப்படிதானே அப்ப சாலிட் ஃபார்முலா கிடைக்குது இதெல்லாம் அக்வஸ் இப்ப இதை எப்படி கேன்சல் பண்ண முடியுமா இப்ப பண்ண முடியாது அப்ப இந்த ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணோம் இன்டு வெரி குட் அப்ப இங்க என்ன மாறிடும் 2Fe2 plus Fe2 plus 2Fe3 plus 2 electron கேன்சல் ஆயிரும் அப்படிதானே இப்ப கேன்சல் ஆயிரும் அப்ப என்னடா வரும் 2Fe2 plus 2Fe2 plus Cu2 aqueous plus aqueous Fe2 plus also aqueous it gives what rama 2Fe3 plus aqueous plus Cu solid நம்ம இப்ப QC எழுது பாப்போம் அதுக்கு Fe3 plus to the power 2 Fe3 plus
Fe yes sir. காப்பர் எழுதணுமா தேவையில்ல ஏன்னா அப்புறம் சாலிட்ல இருக்கு. Fe2 plus to the power 2 Fe2 plus the to the power 2 then Cu2 plus. Cu2 plus. அவ்வளவுதான். புரிஞ்சா? Yes sir. இப்ப இன்னொரு ரியாக்ஷன் கொடுக்குற எழுதுறீங்களா? Yes sir. Platinum solid Fe2 plus aqueous form is giving Fe3 plus aqueous form, MnO4 minus aqueous form, then Mn aqueous form. Okay. Yes sir. சார் நீங்க பேசுறது ஸ்டக் ஆகி கேக்குது. அந்த QC எழுதுங்க. ஓகேவா? சார் ஸ்டக் ஆயிடுச்சு. இப்ப கேக்குதாமா நல்லா? எஸ் சார். நீங்க என்னன்னா ஆனோட கேத்தோட எழுதிட்டு QC எழுதுன்னு சொல்றேன். எஸ் சார் எஸ் சார். அந்த ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். இது ஒரு டிஃபரெண்டான எக்ஸாம்பிள் பாருங்க. எஸ் சார். பாருங்க. Fe2 plus என்ன கன்வெர்ட் ஆகுது? Fe2 plus is getting converted right now. Fe3 plus how many electron? 1 electron. Okay. இப்போ இங்க MnO4 minus இது வந்து என்ன கன்வெர்ட் ஆகுது? Mn2 plus கன்வெர்ட் ஆகுது. எத்தனை எலக்ட்ரான்றாமா? 5 electron. எத்தனை எலக்ட்ரான்? வெரி குட். 5 எலக்ட்ரான். அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிஃபரன்ஸ் தானே 5 எலக்ட்ரான். வெரி குட். இப்போ நம்ம இது என்ன மல்டிப்ளை பண்ணோம்? 5 ஆல மல்டிப்ளை பண்ணோம். தானே? எஸ் சார். 5Fe2 plus வரும். கரெக்ட்டா நீ சொன்னதுதான். இங்க என்ன வரும்? 5Fe3 plus வரும். இங்க வந்து என்ன வரும்? 5 எலக்ட்ரான் வந்துரும். இது கேன்சல் ஆயிரும். அப்படித்தானே? இப்ப நம்ம போட்டோம்னா போட்டோம்னா Fe3 plus MnO4 minus
minus 5Fe3 mn2 plus 5Fe3 plus fine. இங்க வந்து 5Fe2 plus வரும். எங்க நம்ம 2 plus நீங்க So இங்க மாத்தி போட்டோம்னா reactants பாத்துக்கலாம். சரி இங்க 2 plus அப்படிதானே? yes sir. 2 plus. இப்ப இங்க பேலன்ஸ் பண்ணணும். அது நாம இப்ப 5Fe2 plus இருக்கு, 5Fe3 plus இருக்கு. ஓகே, ஒரு மேங்கனீஸ் இருக்கு, ஒரு மேங்கனீஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? 4 ஆக்சிஜன் இருக்கு. 4 ஆக்சிஜன் இருக்கு. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 4 ஆக்சிஜன் இருக்கு. அப்படிதான் 4 ஆக்சிஜன் தானே இருக்கு. அப்ப நம்ம என்ன ஆட் பண்ணோம்? 4H2O இந்த சைடு அப்ப அப்ப எத்தனை இப்ப நம்ம என்ன எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு? ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அப்ப 8 ஹைட்ரஜன் 8 H plus ions. அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே என்னது? அக்வஸ் ஃபார்ம். எல்லாமே வந்து என்ன ஃபார்ம்? yes sir. அக்வஸ் ஃபார்ம். இதுக்கு இல்லாம இப்ப கிறிஸ்டி வரும்னா எப்படி வரும்டா? mn2 plus அப்படிதானே? mn2 plus then what? Fe3 plus power 5 அப்படிதானே? power 5 yes sir. 4H2O liquid. அது வந்து என்னது? liquid. அதனால அதை எலிமினேட் பண்ணிடலாம். ஆமா, எலிமினேட். ஏன் டேப்ல திடீர்னு கிராஸ் ஆகுது? I don't know. mn2 plus 3 plus power 5 அப்படிதான் நடமா? அப்படிதான். yes sir. then divided by Fe2 plus அப்படிதானே? Fe2 plus power வாட்டராமா 5 then water MnO4 minus H into வாட்டராமா H plus இருக்கா? to the power power 8 வாட்டராமா 8. புரிஞ்சா இந்த ரியாக்ஷன் எப்படி போடுறேன்னு? இப்ப அதே மாதிரி இன்னொரு கொடுக்க போறியாமா? ஒரே ஒரு ரியாக்ஷன் போட்டு அதே பிளாட்டினம் சாலிட் தான். Fe2 plus 2 Fe3 plus தான். ஓகேவா? அந்த அக்வஸ்லாம் நீ எழுதிக்கலாமா? ஓகேவா? yes sir. இப்போ இங்க என்னன்னா Cr2O7 2 minus is converted into Cr3 plus platinum solid. என்னன்னு பார்த்து சொல்றாமா? டக்குன்னு ஆனோட் ரியாக்ஷன் கேத்தோட என்னன்னு போடு. ஆனோடு கேத்தோடு QC எல்லா நெட் ரியாக்ஷனோட போட்டேன்னா சூப்பரா இருக்கும். yes sir. நெட் ரியாக்ஷன் என்னமா? ட்ரை பண்றேன்னு சொன்னேன். ட்ரை பண்றேன். அந்த ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ண வாட்டர் யூஸ் பண்ணி. yes sir. அதே மாடல் தான்.
நம்ம ட்ரை பண்றீங்களா? நம்ம நாளைக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அதை எப்படி போடுறதுன்னு. எஸ் சார். நாளைக்கு கிளாஸ் வந்து பாப்போமா? நாளைக்கு 6:30 to 7:30 அப்படித்தானே? இல்ல சார், நான் மூடல்ல இது பண்ணுவேன். ஏதோ எனக்கு இப்ப மெசேஜ் வந்துச்சு. என்னன்றமா? ஏதோ மேக்ஸ் கிளாஸ் வந்து Thursday அப்ப வச்சுக்கலாம்னு தான். நாளைக்கு 6:30 to 7:30 7:30 to 8:30 வச்சுக்கலாமா? எஸ் சார். அது தெரியல, நான் கேட்டுட்டு கால் மூடல் நீ அனுப்பவா? 6:30 to 7:30 வச்சா கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும்டாமா. ஏன்னா அடுத்த கிளாஸ் ஒரு பொண்ணு 2 மணி நேரம் கேக்குது. அந்த பொண்ணுக்கு வேற போஸ்ட் அடிக்கணும் பிடிக்கணும் இருக்கு. அதனாலதான் கேட்டேன் நான். எஸ் சார். உங்களுக்கு எது ஓகேவோ அது. ஓகேடா, நாளைக்கு எப்பயும் போல வழக்கம் போல 6:30 to 7:30 நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். வழக்கம் போல எஸ் மீன்ஸ் சார். நம்ம ஓல்டர் டைம். நீ தானே சொன்ன எனக்கு அன்னைக்கு மட்டும் சார் வெனஸ்டே மட்டும் எனக்கு மாத்தீங்கன்னா. அதான் சார், அன்னைக்கு மேக்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இப்ப மேக்ஸ் வந்து Thursdayன்னு சொல்றாங்க. அதான் சரி சரி அப்ப சரி. நாளைக்கு Thursdayவும் 6:30 தான் வைக்கும். அது ஓகே, அன்னைக்கு பார்த்து வச்சுக்கலாம். ஓகே எஸ் சார். ஓகே எஸ் சார். சரிடா. அப்ப நாளைக்கு கன்ஃபார்மா 6:30 தானே சார்? 6:30 to 7:30 நான் அவங்களோட பாவனா மேம் போய் மெசேஜ் போட்டு வரேன். எஸ் சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.